अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाकृति श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमाकर्णया कमलाभिमान्यां போதாமணன்யசரணம் பிரபத்யே. இன்றைக்கி திருப்பாவையில் 18வது பாசுரம். இன்றைக்கி மகாலட்சுமியை எழுப்புறா. நம்மெல்லாம் இவ்வளோ பாக்கியசாலிகள். மகாலட்சுமின்னு சொன்னாலே நமக்கு மகா பாவங்கள்லாம் போய் மங்களமானது ஏற்படுறது. அந்த மகாலட்சுமி எப்படி எழுப்புறான்னு பார்க்கலாம். உந்த மதகளி தன் ஓடாததோல் வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழங் குழலி கடைதிரவாய் வந்தங்குங் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலியன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். இந்த பாசுரத்தில் நம்ம சொல்லும்போது திருவள்ளூரில் வைத்திய வீரராகவனாக இருக்கக்கூடியதான கண்ணன், அவனுக்கு நாயகியாக இருக்கக்கூடியதான கனகவல்லி தாயார். எதனாலன்னா பந்தா விரலி உண்மை துணன் பேர்பாடன்னு இந்த இடத்துல பாசுரம். அந்த எம்பெருமானுடையதான பாசுரத்தில் வரும்போது பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் மெந்த இந்திரர்க்கும் நம்பெருமான் இவள் கிடந்தானே. இந்திரர்க்கும் நம்பெருமான். இந்திரன் கூட ஒரு காலத்தில் ஓடி போனவன், அதாவது போர் வரும்போது. ஆனால் எங்கள் கண்ணன் ஒரு விதத்துலையும் தோக்க மாட்டான். பின்முதுகு காண்பிச்சுன்னு ஓடக்கூடியதான ஆள் எங்கள் கண்ணன் கிடையாது. அதனால் ஓடாத தோல்வலியன், மிகுந்த தோல் வலிமையை உடையவன். அதனால் ரெண்டு பெருமாளுக்கும் அது பொருந்துறது. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன். அதனால் படை கண்ணனுக்கு விரோதமாக சண்டை போடக்கூடியதான சில ராஜாக்கள்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கா. அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா நிறைய யானைப்படை குதிரைப்படைன்னு சொல்கிறோமோ இல்லையா, அந்த மாதிரி யானைகளோடு வந்து இந்த கண்ணனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக சண்டை போடக்கூடியவர். அவகிட்டக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சண்டை போட்டு அவளை ஜெயிக்கக்கூடியதான சாமர்த்தியம் நந்தகோபனுக்கு உண்டு. ஏன்னா கண்ணன் மேலே அவ்வளவு பிரீத்தி. முதலையே பார்த்தோம், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு சாச்சா. அந்த மாதிரி கண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னா அவ்வளோ வேகமான ஒரு காரியத்தை பண்ணுவாராம். அப்பேற்பட்டதான ஓடாத தோல்வலியன், அப்பேற்பட்டதான நந்தகோபனுக்கு மருமகள், அதாவது கண்ணனுடையதான தேவி. அவள் யார்? நப்பின்னைன்னு அவளுக்கு திருநாமம். அடுத்தது அந்த நப்பின்னை எப்படி இருப்பா? நப்பின்னையுடையதான மாமனார் நந்தகோபன் எப்பேற்பட்டதான பலசாலின்றதை பார்த்தோம். இதுக்கு மின்பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரில் அவனுடையதான குணத்தை முதல்ல சொன்னான். குணம் முதல்ல சொல்லி பின்னால் வலிமையை சொன்னான் ஆண்டாள். ஏன்னா வலிமைன்றது ரொம்ப அவசியம் இல்லை, எல்லாருக்கும் பலம் இருக்கும், தெய்வம் கொடுத்து வருது. மனசில் புத்தியில் நல்ல எண்ணங்கள் வரணும். அதனால் எண்ணங்கள்லேயும் உயர்ந்தவன், பலத்திலையும் உயர்ந்தவன்றதை பின்னால் சொன்னான். அடுத்தது இவனுடைய வைபவத்தை சொல்கிற ஆண்டாள். கந்தங் கமழும் குழலி கடைதிரவாய் அப்படின்னா ரொம்ப வாசனை மிகுந்ததான கேசத்தை உடையவள். அந்த நப்பின்னையுடையதான கேசமானது ரொம்ப வாசனையாக இருக்குமா. என்ன ராஜமகிஷி ஒன்று. ரெண்டாவது கண்ணனுக்கு தேவியானவள். அங்கே இருக்கிறவெல்லாம் நிறைய உபகாரங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா. நல்ல குங்குமப்பூ, பச்சைக்கல் பூரம், ஏலக்காய், அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதானதாக வச்சு தூபத்துக்கு சமர்ப்பிக்கக்கூடியது நல்ல சீக்கா, இந்த மாதிரி விசேஷமான திரவியங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா. அதை கண்ணன் ரொம்ப பிரீத்தியாக நப்பெண்ணைக்கு கொடுப்பாராம். அதனால் கந்தங்கவழும் குழலை கிடைதிரவாய் அணி ஏந்துக்கும். அடுத்தது
எழுந்துட்டா மாதிரி தெரியறதா அப்படின்னு கேட்டா. என்ன கீழே இருக்கிறவெல்லாம் கேட்டாலும் இல்லையா, விடிஞ்சு விடுத்தா அப்படின்னு கேட்குற மாதிரி இவளும் கேட்குறா போல் இருக்கு. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழியெல்லாம் கூவ ஆரம்பிச்சுடுத்து. பிரம்ம முகூர்த்தத்தில் கத்த வேண்டிய பறவை அப்போ சொன்னான். இப்போ சூரியன் உதித்த பிற்பாடு கோழி கத்துறது. அதுக்கு முன்னையும் சில கோழி கத்தும், பின்னாலையும் கத்தும். கிராமத்தில் இருக்கிற வாளுக்கு அது தெரியும். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இதுக்கு மேலே குயில்கள்லாம் கூவ ஆரம்பிச்சுடுது. ஏன்னா நமக்கு பொதுவாகவே பறவைகள் ரொம்ப அவசியமானது. அந்த பறவைகளுடையதான ஒலி ரொம்ப அவசியமானது. அந்த பறவைகளுடைய ஒலியை வச்சுட்டு ஒரு காலம் பிரம்ம முகூர்த்தமாக சூரியன் உதிக்க போகிறாரா, சூரியன் உதிச்சுட்டாரா, அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியதான சாமர்த்தியம் அந்த காலத்தில் உண்டு. அதனால் குயில்கள்லாம் கூவ ஆரம்பிச்சுடுத்துன்றதை பின்னால் சொன்னான். அப்புறம் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, உன்னுடையதான திருக்கையில் எப்போவும் ஒரு பந்து, அது என்ன பந்துன்னா புஷ்பத்தை மல்லிகைப்பூ அதெல்லாம் கட்டி அதுக்கு மேலே கயிறை கட்டி பந்து மாதிரி கொடுப்பாளாம். கண்ணனோட விளையாடுறதுக்காக இதை வச்சுட்டு இருப்பாளாம் எப்பவும் நப்பின்ன. அப்பேற்பட்டதான நப்பின் நாய் செந்தாமரை கையால், அந்த அழகான திருக்கை சீரார் வளையளிப்ப, நிறைய வளைகள்லாம் போட்டுருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான நப்பின்னையே வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய், ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த கதவை திறந்தன்னா நாங்களும் கண்ணனை அனுபவிப்போன்னு பிரார்த்திக்கிறா.